இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். எக்ஸ் தளத்தில் இப்போ ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்குது. அதாவது தினமலரில் எப்படி டீ கடை பெஞ்சுன்னு ஒரு 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 காலம் இருக்குது. தினமும் அதில் அதாவது அரசியல் ரீதியான விஷயங்களை ரொம்ப அதாவது அந்த டீ கடை பெஞ்சை ஒன்றை படித்தாலே தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமான அரசியல் நிலவரம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளவு தூரம் அது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தினமலரில். இப்போ அதே மாதிரி எக்ஸ் தளத்தில் டீ கடைன்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு, தளம் வந்திருக்குது. அந்த தளத்தில் கொஞ்சம் சமீப கால அரசியல் விஷயங்களெல்லாம் அதாவது ப்ரெசன்ட் பாலிடிக்ஸ் அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுறாங்க. அதில் வந்திருக்கிற ஒரு விஷயம் அதிமுகவோட இன்றைய நிலைமை. அதை பற்றி அவங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு கொஞ்சம் கவனித்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. நாம் இதயக்கனி டிவியில் நம்ம யூடியூப்பில் இதெல்லாம் கடந்த காலத்தில் சொன்னதெல்லாம் கடந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள் ஒரு தொகுப்பாக வந்திருக்குது. அதில் சில லேட்டஸ்ட் மேட்டர் சேர்ந்துருக்கு, தொகுப்பாக வந்திருக்கு. இருந்தாலும் இதோட நாம் கேள்விப்பட்ட விஷயங்களை சேர்த்து சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து அனலைஸ் செய்து பார்த்தால் இப்போதுதான் அந்த கட்சி பயங்கர வீக்காக இருக்குது, அது ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இறந்து கட்சி இரண்டாக பிளவுபட்டு இருந்த போதும் கூட அவர்களை நோக்கித்தான் கூட்டணி வைக்க மற்ற கட்சிகள் நாடி வந்தார்கள். அதாவது அந்த மாதிரி கட்சி ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாரு எம்ஜிஆர். ஜெயலலிதா கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஆனால் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தையை மற்ற கட்சிகளுடைய நடத்தாமல் அவர்களது அலுவலகத்திற்கு எந்த கூட்டணி கட்சியுமே வராமல் பாரதிய ஜனதா கட்சியை ஏதாவது ஒரு ஹோட்டலில் வைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்கிறது. இது கூட்டணி பலம் இல்லை, கூட்டணி பலவீனம். அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. பாரதிய ஜனதா மேடைகளில், பிரதமர் இருந்த மேடைகளையே அறிவிக்கிறாங்க. அதாவது ஒதுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்ட அண்ணாமலையே முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ற அளவுக்கு இறங்கி வந்திருக்கார். ஸோ பாரதிய ஜனதா இறங்கி வந்திருக்கு. ஆனால் அதிமுக அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் விஷயங்களை ஈடு கொடுக்குதான்னு பார்த்தா அது பலவீனமா இருக்கு. அதை தான் இவங்க சுட்டி காட்டுறாங்க. எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகளையும் பாரதிய ஜனதாவை எடுக்கிறது, கொள்கை முடிவுகளை. அதாவது ரெட்டலைக்குத்தான் ஓட்டு போடுவேன் என்று எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, அப்படி உருவானவர்கள் மட்டும்தான் அதன் பலம், அதான் பேஸ், அதான் அடிப்படை. அது ரெட்டலைக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறது. அவன் எவன் நின்னாலும் சரி, எவ்வளோ மோசமானவன் சரி, எவ்வளோ நல்லவன் நின்னாலும் சரி, யாருக்கும் அதெல்லாம் பார்க்க கிடையாது. இது எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர் கட்சியினுடைய சின்னம் என்ன? ரெட்டைலை. ஸோ அதுக்கு மட்டும்தான் எங்கள் ஓட்டு அப்படிங்கிறதுல ஆணி அடித்த மாதிரி, உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விஷயம். ஆணி அடித்த மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னா அது ஏடிஎம்கே. அதாவது அப்படி அப்படி உள்ள அந்த தொண்டர்களின் எண்ணத்தை அஸ்திவாரமாக கொண்டு அந்த கட்சி இன்னும் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, பிழைச்சிக்கிட்டு இருக்கு. அது உயிரோட்டமா இருக்குன்னா அந்த ரெண்டு விஷயம். எம்ஜிஆர் அவருடைய கட்சியினுடைய சின்னம் இரட்டை. ஆனா 2016 ஆண்டிலிருந்து எடுத்துக்கொண்டால், அதான் செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்ன கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளில் அந்த கட்சிக்கு அதன் கொள்கைகளாலோ அந்த கட்சி தலைவர்களின் ஆளுமைகளாலோ கவரப்பட்டு யாராவது வந்திருக்கிறாங்களா என்று பார்த்தால் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். அதாவது இவங்க கட்சி நடத்துகிற விதம் பார்த்துட்டு அதிமுகவிலேருந்து நம்ம வரலாம், அதிமுகவோட நம்ம பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொள்கைகள், ஆளுமைகள் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஏன்னா இந்த கூட்டணி விஷயத்தில் தெரிஞ்சு போச்சு. கூட்டணி விஷயத்தில் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இவங்களுடைய கொள்கைகள் என்ன, இவங்களுடைய செயல்பாடு என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை தான் இவங்க சுட்டி காட்டுறாங்க. சேர்ந்தவர்கள் எல்லாமே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தான். இப்போ வரவங்க சேர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தர வேண்டியதை பெறாங்க. இப்படி தான் நடக்குது. இதைத்தான் டீ கடையில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 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 விஷயத்தை பொறுத்தவரையில் இதயக்கனி யூடியூப் மூலமாக, மற்ற நேரடி விஷயங்கள், இதயக்கனி பத்திரிகை மூலமாக எவ்வளவோ விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த பலவீனம் பலமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம யோசனைகள் பல விதமாக சொல்கிறோம். நேரடியாக கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் பல பேர்கிட்ட பேசுகிறோம்.
தலைமை நிர்வாகிகள்கிட்ட வந்து இதை சுட்டி காட்டுறோம், இதை வந்து மாற்றி கொண்டு போங்க, இது இப்படியே ஒரு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது டைரக்டர் பாக்யராஜ் அவர்களை வந்து கட்சிக்கு வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்காக நாங்கள் ஒரு முன்னெடுத்து முயற்சி எடுத்து மதுரையில் நடைபெற்ற ஒரு விழாவுக்காக, எம்ஜிஆர் விழாவுக்காக வந்து ஒரு மலேசியாவிலேருந்து வந்தவரை அங்கேருந்து டைரெக்டாக அவர் ரெஸ்ட் கூட எடுக்காமல் நேராக வந்து மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து அவரையும் பேச வச்சோம். அவங்களோட மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் அவங்களையும் பேச வச்சு கட்சியில் அவங்க சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், கட்சியை அவங்க பயன்படுத்திக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி செல்லூர் ராஜு, அன்றைக்கி மந்திரியாக இருந்த செல்லூர் ராஜை விட்டு சொல்ல வச்சோம். மற்ற நிர்வாகிகளும் அதை பற்றி பேசினாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அது இன்னொன்று, லதா அவர்கள், நடிகை லதா லதா வந்து எம்ஜிஆரோட 13 படம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அவங்க மேலே வந்து ஒரு பெரிய அபிமானம் வந்து மக்களுக்கு இருக்குது. பொதுவாக அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த கட்சிக்காக அவங்க பாடுபட்டவங்களும் அவங்களும் ஒன்று. நிறைய நிதி திரட்டி கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் இந்த காலத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபா வந்து நிதி திரட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறோம் அவங்களுடைய பங்களிப்பு அதில் கொண்டு வரலாம், கட்சிக்கு வந்தால் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து, அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் ஒன்றா இருந்த டைமில் அவங்கள வந்து வர வச்சுருக்காங்க, பேசியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அவங்க கார் கதை திறந்து விட்டுருக்காங்க. அதிமுக தலைமை நிர்வாகிகள் கார் கதை திறந்து விட்டு அவங்கள வரவேற்றிருக்காங்க, அவளை வழி அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பயன்படுத்தலை. ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் மட்டும் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு ஒரு வாட்டி போனாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த எந்த தேர்தலுக்குமே அவங்கள வந்து கூப்பிடலை. அவங்களா வருவாங்கன்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க இருக்கு. அவங்க ஒரு மரியாதை வேணும்ல, ஒரு மரியாதை வேணுங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பு. அந்த மரியாதை இல்லைங்கிறப்போ அவங்க ஒதுங்குறாங்க. அந்த வேலூரில் நடைபெற்ற பாராளுமன்ற இடைத்தேர்தல் சமயத்தில் நான் வந்து அதாவது ஏசி சண்முகத்துக்காக நான் வந்து அது லதா அவர்கள்ட்ட நான் பேசினேன். அப்போ பேசும்போது அவங்க காஞ்சிபுரத்தில் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன தலைமை கூப்பிடட்டும், நான் ஏசி சண்முகத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் தலைமை கூப்பிடாமல் நான் போகிறது அது முறையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசி சண்முகம் இதுக்காக பேசினார். நான் பார்த்துக்கிறேம்மா, அந்த விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னா, இல்லை 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 அவங்க சொல்லட்டும், அவங்க சொல்ல வைங்க நீங்கள், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நடந்தது. பட் அது நடக்கலை. ஏன்னா வர முடியாத இது வந்து ராமராஜனுக்கு வந்து ஆரம்பம் முதலே மரியாதை தரப்படலை. ராமராஜன் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சார பலமாக இருந்திருப்பார் அதிமுகவுடைய எல்லா தேர்தல்களுமே. அது எல்லாத்தையுமே கோட்டை விட்டுருக்காங்க. அது அவரை வந்து சரியானபடி அவர் அணுகலை. இந்த கட்சி வந்து சரியானபடி அவர் அணுகலை. என்னன்னா, ராமராஜனால் புகழ்பெற்ற கௌதமிக்கு வந்து துணை கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது குரு சிஷ்யன் படத்தில் அறிமுகமானாங்க கௌதமி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய பட வாய்ப்புகள் வரல. ராமராஜன் தான் தொடர்ந்து ஒரு 4-5 படம் வரிசையாக வந்து நடிக்க வச்சார். கௌதமிக்கு தொடர் வாய்ப்புகள் கொடுத்து ராமராஜன் தான். அவரை விட்டுட்டு கௌதமி அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா அவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன மரியாதை இருக்கும் கட்சி மேலே? இது என்ன அணுகுமுறை வந்து அதிமுகவில்? அதாவது கட்சி வந்து ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் வந்து முழுமையாக இருக்குங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை. அவர் கட்சியை காப்பாற்றிட்டு இருக்காருங்கிறதுல சந்தேகம் இல்லை. காப்பாற்றிட்டு இருக்காருங்கிறது உண்மைதான். ஆனால் தொடர்ந்து எல்லா தேர்தல்களுமே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்களே, அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? கட்சி என் கையில் தான் இருக்குன்னா தோல்வி உங்கள் கையில் தானே இருக்குது, வெற்றி உங்கள் கையில் இல்லையே அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் வந்து அவங்க உணர மாட்டேங்கிறாங்க, தலைமை உணர மாட்டேங்க. அது எதனால் அந்த பிடிவாதங்கள் இருக்குன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டா சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் போய் திமுக போய் சேர்ந்துட்டாரு, தினகரன் வந்து கூட்டணியில் இருக்கார். அது எதுவும் அதிசயமாக ஒரு விஷயம் நடந்து போச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கட்சியை தொடங்கிட்டு இருக்காங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரோடையெல்லாம் பயன்படுத்தியிருக்கணும், அவரெல்லாம் வந்து சேர்த்துருக்கணும். சேர்த்து வந்து உங்கள் யோசனைகளை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். கேட்டுட்டு அப்புறம் முடிவெடுக்கிறது வேற. கேட்கக்கூட இல்லாமல் அவங்கள பயன்படுத்தவே இல்லாமல் ஒரு கட்சி நடக்குங்கிறது, இது மாதிரி ஒரு அதிமுகவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நடந்ததில்லை. இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா அவ்வளவு முன்னெடுத்து பண்ணுது. அதாவது அண்ணாமலை உட்பட வந்து அவ்வளோ தூரம் வந்து இறங்கி வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. எந்த அண்ணாமலை வந்து அதிமுகவுடைய பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து அவர் வந்து இடைஞ்சலாக இருப்பார்னு நினச்சாங்களோ, அந்த அண்ணாமலை வந்து இறங்கி அவர் வந்து பேசுகிறாரு. எல்லா இடங்களும் தெருமுனை கூட்டங்களில் பேசுகிறார். அப்படி ஒரு இதாக நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ இறங்கணும்? ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்குன அண்ணாமலை வந்து இறங்கி வந்திருக்கார். அப்போ நீங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டதில்லை. இவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டமைச்ச கட்சியில் தான் நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீங்க. பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து அது உருவாக்கலை. அது இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கு வந்து செயல்படணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து இயக்கம் அதாவது இது தொண்டர்களுடைய குரல். இது என்னுடைய குரல்ங்கிறத விட இது தொண்டர்களுடைய குரல். ரொம்ப காலமாக வந்து கட்சியில் இருக்கிறவங்க,
புதுசா வந்திருக்கிறவங்களும் கூட எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு சக்தியினால, அந்த ஆளுமையினால் உள்ள ஈர்க்கப்பட்டவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? இது அவங்களுடைய குரல் தான் இது. ஸோ இவங்க எல்லாமே அந்த ஆதங்கத்துல இருக்காங்க. அப்ப ஆதங்கத்துல இருக்கும்போது அத சரி பண்ணிக்கணும். இப்போ நடிகை லதா அவர்கள வந்து அவங்களே கூப்ட்டுருக்காங்க. அவங்களே கூப்ட்டு தனபால் அவர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமிய வந்து போய் சந்திச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ஒரு பொக்கே குடுக்குறாரு. லதா அவர்களுக்கு பொக்கே குடுக்குறாரு. நீங்க வந்து அந்த வருகின்ற தேர்தல்ல வந்து உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும், உங்களுடைய ஆதரவு இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி பேசிக்குவோம் அப்படின்னு, எனக்கு ஏதாவது பொறுப்பு குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பொறுப்பு குடுங்க, பொறுப்பு குடுத்தா நான் வந்து இது பண்றேன். எனக்கு அது பொறுப்பு எதுவும் இல்லாம சும்மா நான் வந்து வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும் கூப்பிடுறதுல வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிம்மா நான் இப்ப சொல்றேன்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஸோ இது நடந்தது. ஆனா அ வந்து வெளிவந்த விதம் என்னன்னா, இவங்க போய் அ பொக்கே குடுத்து, மலர் கொத்து குடுத்து அ கட்சியில சேர்ந்தாங்கிற மாரி செய்தி வந்திருக்கு. ஸோ இப்படி சில விஷயங்கள் இருக்கு. நம்ம விசாரிக்கும் போது தான் அந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. ஸோ இந்த அளவுல இருக்கு. ஸோ அதனால எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமை, அந்த மகத்தான தலைவரினுடைய எளிமை, தன்னடக்கம் இது வந்து கட்சிக்கு ரொம்ப 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 அத்தியாவசியம். அது தேவை. அது இருந்தால் மட்டும் தான் இந்த கட்சி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஜெயலலிதாட்ட அது கொஞ்சம் குறைவா இருந்தது. பின்னாடி அத சரி பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில வந்து எம்ஜிஆர்ங்கிற விஷயத்தையே உள்ள வரவிடாம இருக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் என்ன பண்ணாங்களோ, அதுக்கு எல்லாமே அவங்க துணை போனதனுடைய விளைவு 2, 3 தோல்விகள் நடுவுல வந்துச்சு. அத தன்னுடைய தவற உணர்ந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்க தவற வந்து உணராம இருக்கிறாங்க. சரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது தேர்தல் காலம் மிக குறுகிய காலம் தான் இருக்குது. அதுக்குள்ள இவங்க சரி பண்ணிக்கிட்டா மட்டுமே அதாவது ஏசியாவிலே மிகப்பெரிய கட்சி அதிமுக. சாதாரண கட்சி இல்ல. ஆசியாவிலே மிகப்பெரிய கட்சி. மிகப்பெரிய தொண்டர் படை உள்ள, தொண்டர் வலிமை உள்ள ஒரு கட்சி வந்து அதிமுக. அந்த கட்சி வந்து சரியான முறையில இந்த தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் மட்டுமே வந்து அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா திமுக வந்து எளிதில் வெற்றி பெறுவதற்கு இவங்களே வாய்ப்பு உருவாக்கி குடுத்த மாரி அப்படி ஆயிடும். அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதாவும் அது விட்டு வைக்காது என்று நான் நம்புகிறோம். பாரதிய ஜனதா இன்னும் வந்து துணிஞ்சு முடிவெடுத்து இவங்கள சரி பண்ணணும். இந்த கூட்டணிய வந்து வலுப்படுத்தணும். கொஞ்சம் கோட்ட விட்டதுனால தேமுதிக அங்க போயிருச்சு. அவங்க ஏதோ ஒண்ணு அங்க போய் ஏதோ தேவையானது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியத அவங்க வாங்கிட்டாங்க. அது இங்க குடுத்திருந்தா அந்த கூட்டம் நீங்க இருந்திருக்கும். அத விட்டுட்டாங்க. ஸோ இப்படிதான் கோட்ட விடுற விஷயம் நடக்குது. இனிமே அது நடக்காம இருக்கிறதுக்கு இவங்க முயற்சி எடுத்துக்கணும். தமிழகத்தில் வந்து இதை விட மோசமான ஒரு ஆட்சியை இனிமே யாராலும் தர முடியாது. இனி வந்ததுன்னா திரும்ப அதுவும் தமிழகம் வந்து மிக தாழ்ந்த நிலைக்கு மேல போயிடும். அதுக்கு வந்து அதிமுக வந்து இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா, ஒரு பாரதிய ஜனதா என்ற ஒரு வலிமையான ஒரு பக்கபலம் இருக்கும்போது, அத சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது, அதான் இன்னைக்கு உள்ள 2 பக்கம் உள்ள தொண்டர்கள், 2 பக்கம் உள்ள கட்சிக்காரங்க வந்து அத விரும்புறாங்க. அத நினைக்கிறாங்க. தலைமையினோட கவனத்துக்கு 2 பக்கம் தலைமை கவனத்துக்கு கொண்டு போறாங்க. அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா, அது வந்து அ நல்ல நல்ல வழியை வந்து உருவாக்குன மாரி இருக்கும் அப்படிங்கிறது, அ நமக்கு தோன்றது அந்த விஷயங்கள சுட்டிக்காட்டுவது கடமை என்று சொல்கிறேன். நன்றி. வணக்கம்.